வெள்ளைப்பணியாரம் ஸ்பெஷல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்தோம்னா அது மேலே 3 அளவுக்கு இப்படி கோபுரமாக உளுந்து எடுத்துக்கணும். அதுதான் அதோட அளவுங்க. இந்த அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா போதும். இதை வந்து தண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூட இந்த அளவு கொஞ்சம் புழுங்க அரிசி சேர்த்துக்குங்க. அதுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இது இப்போ பணியாரத்துக்கு மாவு ஆட்டியாச்சுங்க. இது கூட கொஞ்சம் நீங்கள் பசும்பால் காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ வாங்க பணியாரம் சுடலாங்க. கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இது ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றினா தான் நான் நல்லா பணியாரம் சுட முடியுங்க. அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு. அது காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றலாம். இப்படி குழிக்கரண்டியில் எடுத்துகிட்டு அரைக்கரண்டி கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். வெந்துருச்சுன்னா அப்படி திருப்பி விட வேண்டியதாங்க. பாருங்கள், அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் அமுக்கி விட்டோம்னா நல்லா பணியாரம் வெந்து வருங்க. நல்லா உள்ளுக்குள்ளே மாவுலாம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அமுத்தி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடுங்க. சவக்கிறதுக்குள்ளே எடுத்துடணும். இது மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துடலாங்க. ஊற்றி எடுத்துட்டோம்னா செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளைப்பணியாரம் ரெடி. ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். பால் ஊற்றினாதான் இந்த மாதிரி வெள்ளையாக வருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது கார சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மாவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு. சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஓகே, இது மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றினோம்னா முடிஞ்சுது. சுட்டுட்டு பார்க்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெள்ளைப்பணியாரம் ரெடி. நல்லா சூடாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். சுவையான செட்டிநாடு வெள்ளைப்பணியாரம் ரெடி. அதுக்கு கார சட்னி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கார சட்னி ரெடி. இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். ஓகே, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.